வெல்கம் டு மீனாவின் கைமணம். இன்றைக்கி லன்ச் மெனு எங்கள் வீட்டில் காளானும் 2 முட்டையும் போட்டு கிரேவி மாதிரி தான். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி கொஞ்சம் அரைச்சிட்டு வீட்டில் அரைச்ச கரம் மசால் தூள், மல்லித்தூள் போட்டு குழந்தைங்களுக்கு டிஃபன் ரெசிபிக்கு தான் பண்ணியிருந்தேன். இட்லி தோசைக்கும் இந்த இது நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை கிரேவி பண்ணி பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டாங்க. கூட உளுந்த சாதம் தான் பண்ணியிருந்தேன். வெள்ளை உளுந்தில் கொஞ்சம் குழந்தைங்க வாயெல்லாம் புண்ணாக இருக்குதுன்னு சொன்னனால இந்த மாதிரி 1 டம்ளர் உளுந்துக்கு நான் 1 டம்ளர் அரிசியும் உளுந்தும் சேர்த்ததுக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றி கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. பூண்டும் கொஞ்சம் சேர்த்து நல்ல குழைவாக குழந்தைங்க வேக வச்சு இந்த மாதிரி கொடுத்துருந்தேன். குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டாங்க. கூட கிரேவி இருந்துச்சு, அதுவும் தொட்டுக்கிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. கூட பழம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொய்யாப்பழம் எடுத்துக்கிட்டோம். டெய்லி பழமும் சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருப்பு உளுந்துனாலும் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி வெள்ளை உளுந்து இருந்துச்சு, பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மீனாவின் கைமணத்தை கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.